இன்னைக்கு எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, போலீஸ் நம்மளோட போனை வாங்கி செக் பண்ண முடியுமா? இதுக்கான விடையை தான் நம்ம பார்க்க போறோம். வழக்கறிஞர் தாம்பரம் சிவாவின் அன்பு வணக்கம். த கேஸ் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. காவல்துறை சந்தேகத்தின் அடிப்படையில் நம்ம போனை வாங்கி செக் பண்றதுக்கு அவங்களுக்கு சட்டப்பூர்வமான அதிகாரம் இருக்குதா? ஏன்னா இன்னைக்கு செல்ஃபோனில் தான் நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஃபோனில் நம்மளோட வாட்ஸ்அப் சேட் ஹிஸ்ட்ரி, டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், நம்மளோட பேங்கிங் இன்ஃபர்மேஷன்லேருந்து ஆஃபீஸ் இன்ஃபர்மேஷன்லேருந்து ஆஃபீஸ் மெயில், பர்சனல் மெயில்னு நம்ம இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்மளோட மொபைல் ஃபோனில் தான் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரும்பான்மையான பகுதி நம்ம செல்ஃபோனில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். இந்த சூழ்நிலையில் போலீஸ் எனக்கு சந்தேகமாக இருக்குது, உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு வாங்கி செக் பண்ண முடியுமா? இது மாதிரி எல்லாரோட ஃபோனையும் வாங்கி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் பார்க்குறதுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தம்பி, அண்ணன் தங்கச்சி, அப்பா அம்மா கிட்ட ஃபோனை கொடுக்கறதுக்கே நம்ம தயங்குறோம். அப்போ போலீஸ் ஒரு ஃபோனை கேட்குறாங்க அப்படின்னா நமக்குள்ள ஒரு பயமும் பதட்டமும் வர்றது இயல்பான ஒரு விஷயந்தான். ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம பயப்படணுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பயப்படவே கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, போலீஸ்க்கு அந்த மொபைல் ஃபோனில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த ஃபோனில் ஏதோ ஒரு முக்கியமான தரவு இருக்குது, இந்த ஃபோன் ஏதோ ஒரு வழக்குக்கு சம்பந்தமாக இருக்குது அப்படின்னு காவல்துறை சட்டப்பூர்வமாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு சட்ட நடைமுறைகளை பின்பற்றி உங்ககிட்ட ஃபோனை கேட்டு செக் பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ்க்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு சந்தேகமாக இருக்குது, உங்கள் ஃபோனை கொடுங்க, நான் செக் பண்ணணும் அப்படின்னா போலீஸ்க்கு நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சட்ட நடைமுறைப்படி எல்லா சூழ்நிலைகளிலேயுமே போலீஸ் எல்லாரோட ஃபோனையும் வாங்கி பார்க்க முடியுமானா முடியாது. ஆனால் ஒரு ரீசனபிள் கிரவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க லா லாங்குவேஜில், சட்டத்தில் ஒரு ரீசனபிள் கிரவுண்ட்ஸ், அதில் ஒரு பிரைமா ஃபேசி இருக்குது, அதில் ஒரு முகாந்திரம் இருக்குது. இந்த மொபைல் ஃபோன் இந்த பர்டிகுலர் வழக்குக்கு சம்மந்தப்பட்டிருக்கு, இல்லை காவல்துறை அவங்களுடைய புலன் விசாரணையில் இந்த செல்ஃபோன் நம்பர்லேருந்து இந்த ஃபோன்லேருந்து ஏதோ ஒரு கால் போயிருக்கு, இல்லை இந்த செல்ஃபோனுக்கு ஏதோ ஒரு கால் வந்திருக்கு, ஏதோ ஒரு சேட் பண்ணியிருக்காங்க, சம் ஹிஸ்ட்ரிஸ், ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு வழக்கில் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக காவல்துறை உரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்றி அந்த ஃபோனை ஆய்வு செய்கிறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. பொதுவாகவே நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு விஷயம் தோணும், போலீஸ்க்கு என்ன பெருசாக அதிகாரம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், காவல்துறைக்கு எல்லா நேரங்கள்லையும் எல்லா அதிகாரமும் இல்லை. ஆனால் எல்லா நேரத்திலையுமே எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. சட்டப்படி, வழக்குகளின் தன்மைப்படி, நீதிமன்றங்களின் உத்தரவுப்படி காவல்துறை செயல்படுவதற்கான எல்லா உரிமைகளுமே காவல்துறைக்கு இருக்கு. அப்போ நம்ம சட்டப்படி நம்ம அந்த வழக்குக்கு ஒத்துழைக்கிறது தான் நமக்கான ஒரு சேஃபான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நமக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இல்லை சார் எனக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தமே இல்லை சார், எதுக்கு சார் சம்மந்தமே இல்லாமல் என் ஃபோனை கேட்குறாங்க, என்னை சம்மந்தமே இல்லாமல் என்கிட்ட விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் ஏற்படுது, ஒரு பயம் பதட்டம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட தாமதிக்காமல் உடனடியாக உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அணுகி உங்கள் ஃபோனை கேட்குறாங்க, உங்களை வர சொல்கிறாங்க, இது மாதிரியான எல்லா தகவலையும் நீங்கள் உங்கள் வழக்கறிஞர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வழக்கறிஞர் உங்களுக்கு உரிய சட்ட ஆலோசனை வழங்கி அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. சரி சார், நான் ஃபோனை கேட்ட உடனே கொடுக்கணுமா அப்படின்னா நம்ம ஃபோனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம 2-3 விஷயங்கள் நம்ம போலீஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான சட்ட உரிமைகள் நமக்கு இருக்குது. சார் நீங்கள் ஏன் என் ஃபோனை கேட்குறீங்க, எந்த காரணத்துக்காக கேட்குறீங்க, எந்த வழக்கில் இந்த ஃபோனை விசாரிக்கிறதுக்காக கேட்குறீங்கன்னு அடிப்படை கேள்விகள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான முழு சட்டப்பூர்வமான உரிமைகள் நமக்கு இருக்குது. ஒருவேளை காவல்துறை உங்ககிட்ட ஃபோனை கேட்டு நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு மறுத்தா அந்த காரணத்துக்காகவே காவல்துறை உங்கள் மேலே வழக்கு பதிய முடியும். பொதுவாகவே காவல்துறை உங்களை ஒரு வழக்கு விசாரணைக்கு வர சொல்லி நீங்கள் போக மறுத்தாலோ, காவல்துறை உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டு நீங்கள் பதில் சொல்ல மறுத்தாலோ, இல்லை நீங்கள் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு காவல்துறை நினைச்சாலோ இந்த காரணங்களுக்காகவே காவல்துறை நம்ம மேலே வழக்கு பதிவு பண்ண முடியும். ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் சரியான சட்ட நடைமுறைகளை காவல்துறை பின்பற்றி தான் இதெல்லாமே செய்ய முடியும். அதனால சட்டப்பூர்வமான ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நமக்கான முதல் பாதுகாப்பான வழி. அதனால எல்லா நேரத்திலையுமே எல்லாரோட ஃபோனையும் போலீஸ் வாங்கி பார்க்க முடியாது. ஆனால் உரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்றி ஏதாவது ஒரு ஃபோனை விசாரிக்கணும் அப்படின்னா சட்ட நடைமுறைகளை பின்பற்றி அவங்க அந்த ஃபோனை வாங்கி பார்க்கறதுக்கு காவல்துறைக்கு
எல்லா விதமான உரிமைகளுமே இருக்குது. இது மாதிரி சட்டம் சார்ந்த ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட கேள்விகளுக்கான பதிலை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.